பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதலும் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். நிச்சயமாக அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆவியானவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாய் பேச போகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அநேக மனிதர்களை சந்திக்கிறோம், உறவுகளை சந்திக்கிறோம். சில வாக்குகளை நமக்கு கொடுக்கிறார்கள், சில உதவிகளை செய்வதாக வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த சில நாட்கள் கழிந்து அந்த வாக்கை மறந்து போய் அந்த உதவிகளை செய்ய முடியாமல், சொன்ன வாக்கை காக்க முடியாமல் வாக்கு தவறி போகிற மனிதர்களை ஏராளமாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராம்? வாக்கை நிறைவேற்றுகிறவர். தகப்பனாகிய தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மகன் சாலமோனுடைய வாழ்க்கையிலே அப்படியே அவர் நிறைவேற்றினார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா கொஞ்சம் கூட அதை குறித்து சந்தேகமே படாதீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு விசுவாசிச்சு அதை கொடுத்தவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். காலங்கள் தள்ளி போகலாம், நாட்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்தவர் ஒருபொழுதும் மாற மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவர் கொடுத்த வார்த்தை கொடுத்ததுதான். விசுவாசத்தோடு அவரை நம்பி அந்த வார்த்தையை நம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் உள்ளத்திலும் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தையை நம்புறீங்களா? அந்த வார்த்தையை கொடுத்தவரை விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.